ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம 2024ல ஒரு ஹாரர் மூவியா ரிலீஸ் ஆன டேரோட் படம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் இப்போ நாம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்ல இருக்கக்கூடிய அந்த வீட்ல இருக்கிற பேஸ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா போறாங்க. அந்த இடத்துல டேராட் டெக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செட் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கு. அந்த கார்ட்ஸை எடுத்து இவங்க டேராட் ட்ரேடிங்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு கேமை விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேமை விளையாடி முடிச்சுட்டு மறுநாள் எல்லாருமே கிளம்பி அவங்களோட வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ இவங்களுடைய இடத்துக்கு வந்துட்டாங்கல்ல ஒருத்தரும். இப்போ இந்த குரூப்ல இருக்கிற ஒருத்தருக்கா பார்த்தீங்கன்னா, ஒரு சில அமானுஷ்யமான பிரச்சனைகள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. ஒரு சில அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் இவங்கள சுத்தி நடக்க ஆரம்பிக்குது. அண்ட் ஒருத்தரா இந்த கேங்ல இருந்து கொல்லவும் படுறாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது? எதனால இப்படியெல்லாம் நடக்குது? இந்த அமானுஷ்யமான விஷயங்களுக்கு பின்னாடிலாம் என்ன இருக்கு? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மர்மமான பின்னணி என்ன? இதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடந்துச்சு? அதுதான் இந்த படத்தோட ஒரு சூப்பரான ஸ்டோரியாவே இருந்துச்சு. இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் 2மே இப்போ இந்த இடத்துல நம்ம சேர்த்தே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இந்த படத்துல வரக்கூடிய ஹாரர் சீக்வன்ஸை நம்ம கண்டிப்பா சொல்லலாம். இந்த படத்துல வர ஹாரர் சீன்ஸ் அண்ட் ஜம்ப் ஸ்கேர்ஸ் எல்லாமே படத்துல ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் நான் இங்க சொல்லுவேன். குறிப்பா இந்த படத்துல இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்கள ஒருத்தரா சாவடிக்கிற மாதிரியான ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயம் இவங்கள சாவடிக்கிற மாதிரி படத்துல விஷுவல் வைஸ் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் படத்துல இவங்க ரொம்பவே ரசிக்கும்படியா ஹாரர் வைஸ் ரொம்ப நல்லாவே காமிச்சிருந்தாங்க அப்படின்னு தான் இங்க நான் சொல்லுவேன். ஸோ படத்துல வரக்கூடிய ஹாரர் சீன்ஸ் ஆகட்டும் அண்ட் ஜம்ப் ஸ்கேர்ஸ் இதெல்லாம் படத்துல ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி நல்ல ஒரு செம சவுண்டான ஒரு படம் தான். படத்துடைய சவுண்ட் டிசைனிங் ஆகட்டும், படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் ஓவரால் படத்துடைய மியூசிக் எல்லாமே படத்துல ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய சினிமாட்டோகிராஃபியும் ரொம்பவே கலர்ஃபுல்லா டாப் நாச்சா சூப்பரா பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஆக்டர்ஸ்மே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்பவே அவங்களுக்கு சூப்பரான அவங்களுக்கு கொடுத்த அந்த கேரக்டர்ல எல்லாருமே ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க அப்படின்னு தான் இங்க நம்ம சொல்லி ஆகணும். இப்போ இந்த படத்துடைய நெகட்டிவ்ஸை பத்தி நம்ம பார்க்கலாம். நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த படத்துடைய ஸ்டோரி உண்மையிலேயே சரியான ஒரு ஸ்டோரி. இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ல இவங்க பயங்கரமா பூந்து விளையாடி இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஸ்டஃப் இந்த கதை களத்துல நிறையவே இருக்கு. ஆனா அது இருந்தும் கூட இந்த டீம் அதை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நான் இங்க சொல்லுவேன். இந்த படத்துல ஹாரர் சீன்ஸ், ஜம்ப் ஸ்கேர்ஸ் அதெல்லாம் இருக்கு. இருந்தா கூட இன்னும் அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கலாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது தோணுச்சு. ஏன்னா படத்துல வர ஹாரர் சீன்ஸ் அதெல்லாம் நல்லா இருக்கு. பட் இன்னும் அது கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கும் தோணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா நல்லா தான் போகுது. பட் ஒரு சில இடங்கள்ல கண்டிப்பா அந்த ஒரு ஸ்லோனஸ்ஸை லைட்டா கொஞ்சம் லேக்னஸை உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஓவராலா இந்த படம் எப்படி இருந்துச்சு? பார்க்கலாமா வேண்டாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்த நான் பார்த்து முடிச்சதுக்கப்புறம், இவங்க எடுத்திருக்க அந்த எஃபர்ட்டுக்காக கண்டிப்பா ஒரு தடவ இந்த படத்த பார்க்கலாங்க. பார்க்குற அளவுக்கு நல்லா தானங்க இருக்கு. அப்படின்ற மாரி தான் எனக்கு இந்த படம் தோணியிருக்கு. ஸோ நீங்க கண்டிப்பா ஒரு தடவ இந்த படத்த ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு டீசென்ட்டான ஒரு வாட்ச் தான் இந்த படம். அடல்ட் கன்டென்ட் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த படத்துல என்ன பொறுத்தவரைக்கும் பெருசா எந்த விதமான அடல்ட் கன்டென்ட்டுமே இல்ல. நீங்க ஃபேமிலியோட பார்க்கிறதா இருந்தா கூட இந்த படத்த தாராளமா பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல கிடையாது. வெறும் இங்கிலீஷ்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. ஸோ பார்க்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா ஒரு தடவ இந்த படத்த ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் 6 அவுட் ஆஃப் 10. நீங்க இந்த படத்த பார்த்துட்டீங்களா? அப்படி பார்த்திருந்தீங்கன்னா, இந்த படத்த பத்தின உங்களுடைய ஒப்பீனியன மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே புடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். புடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் குடுங்க. லைக் குடுத்தது மட்டும் இல்லாம, இந்த வீடியோவ அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஆன் டைமா உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு படத்தோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு. பை பை, டேக் கேர் அண்ட் பி சேஃப் நண்பா.